கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரான செயின்ட் தாமஸ் கிபி 52ஆம் ஆண்டு வாக்கில் இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்ததாகவும் பின்னர் தமிழகத்திற்கு பயணம் செய்ததாகவும் நம்பப்படுகிறது. பாரம்பரியத்தின்படி அவர் இன்றைய சென்னை, அன்று மயிலாப்பூர் போன்ற இடங்களில் பிரசங்கித்தார் மற்றும் இந்தியாவில் ஆரம்பகால கிறிஸ்துவ சமூகங்களில் ஒன்றை நிறுவினார். இந்த பயணம் இந்தியாவில் கிறிஸ்துவத்தின் வரலாற்றின் மையமானது. குறிப்பாக நஸ்ரானி சமூகம் என்று அழைக்கப்படும் கேரளாவில் செயின்ட் தாமஸ் கிறிஸ்தவர்களுக்கிடையே அறியப்பட்டது. இன்று கேரளா என்று அறியப்படும் இடம் புனித தாமஸ் மலபார் கடற்கரைக்கு கடல் வழியாக வந்ததாக கூறப்படுகிறது. அவர் தரையிறங்கிய பாரம்பரிய இடம் கேரளாவில் உள்ள ஒரு பழமையான துறைமுக நகரமான முசிரிஸ் ஆகும். செயின்ட் தாமஸின் வருகையின் பாரம்பரியம் இந்தியாவில் கிறிஸ்துவ சமூகங்களில் குறிப்பாக சீரோ மலபார் தேவாலயம் மற்றும் சீரோ மலங்காரா தேவாலயம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்கது. மேலும் கிறிஸ்துவத்தின் அறியப்படாத விவரங்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.